கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னையும் சாட்சியாக நிறுத்தின தயவுக்காக நன்றி. ஏசப்பா என்னை சாட்சியாக நிறுத்ததுக்கு நிறைய காரியம் இருக்குது. ஆனால் நான் ஒரு சில விஷயத்துலலாம் பின்வாங்கி போயிட்டே இருக்கிறேன். எனக்கும் தெரியுது. ஆனால் முன்னாடி நானும் வர முடியல. ப்ரேயர் பண்ணுறேன். ஆனால் டெய்லியுமே நான் ப்ரேயரே பண்ண முடியல. ஒரு நாள் ப்ரேயர் பண்ணால் ஒரு நாள் 2 நாள் தான் ப்ரேயர் பண்ண முடியுது. நான் சூத்திர பலிகள்லாம் அதிகமாக படிப்பேன். ஆனால் இப்போ என்னால் அதை படிக்கவே முடியல. நான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1000 சூத்திர பலிகள் படிப்பேன். இப்போ என்னால் 100 கூட படிக்க முடியல. படித்தாலும் தூக்கம் வந்துடுது. அப்படி தூக்கம் வந்தாலும் என்னால் போய் படுக்கிறேன். நான் தூக்கமே வர மாட்டேங்குது. நான் அதனால் ப்ரேயர் பண்ணேன் இருந்தேன் கொஞ்ச நாளாக. சரி, இதெல்லாம் நான் கொஞ்சம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர்மா கூட எனக்கு ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். ஆனால் இப்போ ஏசப்பா எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தினே இருக்கிறாரு. அதுக்காக சோத்திரம். அதே போல் எங்கள் அப்பா ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தார். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா 35 வருஷமாக ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் எங்கள் அப்பா சடனாக ஒரு நாள் இந்த மாதிரி அம்மா ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா 35 வருஷமாக பிடிச்சதை அடியோ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் 3 பாக்கெட் பிடிப்பார். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியாக கண்டிப்பாக வீட்டில் இருந்தானா கண்டிப்பாக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாக 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியாக பிடிச்சிட்டே இருப்பார். ஆனால் ஏசப்பா அவரை முற்றிலுமாக விடுதலை ஆக்கிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் வேலைக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வேலை கிடைக்கணும். எனக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. எல்லாமே செலக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் நான் செலக்ட் ஆகலை. நான் ப்ரேயர் பண்ணிட்டு அந்த ஏசப்பா எனக்கு நான் இந்த டேட்டுக்குள்ளே நான் செலக்ட் ஆகணும். எனக்கு இன்டர்வியூ ஆஃபர் லெட்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ண 2வது நாளே எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. மெயில் வந்ததுனால எனக்கு அதுக்காக சூத்திரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு நாளும் நான் ஒரு நிறைய சாட்சி நான் சொல்ல முடியாமல் இருந்தேன். கொஞ்ச நாள் எனக்கு பார்த்தீங்கன்னா மைக்கை பற்றி பேச தெரியாது. ஏதோ கடவுளால் இப்போ நான் அது எனக்கு உணர்த்தினே இருந்தார். அதனால் நான் பேசுகிறேன். அப்புறம் நான் ஒரு நாள் மழை எனக்கு ரொம்ப ஜுரமாக இருந்தது. நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா, நான் நனைஞ்சிட்டேன். ஆல்ரெடி என் ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிச்சு. நான் ஆஃபீஸில் இருக்கும்போது நீங்கள் எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது. நான் வீட்டுக்கு போகிற வரையும் எனக்கு மழையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ண நான் கிளம்புனேன். ஒரு சொட்டு மழை கூட வரல. நான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து வந்தேன். அங்கேருந்து ஒரு சொட்டு தூரல் கூட போடல. என் மேலே படவே இல்லை. நான் வீட்டுக்கு இறங்கினோன்னா சரியான மழை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக மழை பெஞ்சிருக்கோம். அவ்வளோ மழை. நான் நனையாமல் வந்தேன். அன்றைக்கி ஏசப்பா சோத்திரம் நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அப்பவும் ப்ரேயர் பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, என் பையனுக்காக நான் ஆர்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் என் பையன் ஜாயின் பண்ணும்போது ஸ்கூலில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டி கேன்சல் ஆகி சொல்லிட்டாங்க. நான் அதுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணே இருந்தேன். சரி, கிடைக்கும், நம்ம அந்த ஆர்டியில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கிடைக்கவே இல்லை. நம்ம அந்த கேன்சல் ஆனதுலேருந்து பையன் பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் மட்டும்தான் வேலைக்கு போகிறேன். இப்போது எனக்கும் கொஞ்சம் கம்மி சம்பளம் தான். பட் எங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போது அந்த ஆர்டி இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். எனக்கு மந்த்லி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பைசா கட்டணும். வீட்லேயும் கடன், அதுவும் கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஓப்பன் சொன்னாங்க. ஆனால் ஏசப்பா கிருபையால் அதுவும் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுவும் கிடச்சிச்சு. அப்புறம் இன்னொரு சாட்சி பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு நேற்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வண்டியில் அப்பா கூப்பிட்டு வரும்போது, ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரும்போது காலை விட்டான் பையன். 2 வீலரில் பேக் வீலில் டயரில் மாட்டிக்கிட்டான் கால். ஆனால் ஏசப்பா பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேல் தோலோடு கழட்டிட்டு காலில் எந்த ஃப்ராக்சரும் இல்லாமல் ஏசப்பா பாதுகாத்தார். அதனால் கொடான கொடி நன்றி. சாட்சியை முடிச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.